பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பிறகு சும்மா அரதமாலல் மலாயிகா, மலக்குகளிடத்திலே அவைகளை எடுத்து காண்பித்து, ஃபகால, அல்லாஹ் தஆலா கூறினான், நம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலா, இவைகளினுடைய பெயர்களை எனக்கு அறிவியுங்கள். இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்பதாக அல்லாஹ் கூறினான். அப்போ மலக்குமார்கள் காலூ சுபஹானக், இறைவா நீ மகா தூயவன் என்பதாக இப்படி மலக்குமார்கள் கூறினார்கள். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், சுபஹான் அல்லாங்கிற வார்த்தை இருக்குது, எல்லா விதமான தீமைகளிலே இருந்தும் அல்லாவை பரிசுத்தப்படுத்துவது. அதுதான் அந்த சுபஹான் அல்லாங்கிற வார்த்தை அப்படின்னு ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்லுவாங்க. ஹஜரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வாட்டி ஹஜரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயும் மற்ற சஹாபாக்களிடத்திலேயும் கேட்டார்கள், லா இலாஹ இல்லல்லா என்பது எங்களுக்கு தெரியும், இந்த சுபஹான் அல்லாங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஹஜரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இந்த சுபஹானல்லா என்ற வார்த்தை இருக்கிறதே, இது அல்லாஹ் தனக்காக தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு வார்த்தை. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, சுபஹானல்லா என்று ஒரு மனிதன் கூறினால் அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷம் அடைகின்றான். அல்லாஹ் தாலாவுக்கு பிரியமான வார்த்தை சுபஹானல்லா என்ற வார்த்தை. இது ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த மாதிரி சொன்னான். மைமூன் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுவார்கள், சுபஹானல்லா என்ற வார்த்தையிலே அல்லாவினுடைய மகத்துவம் உயர்வும் இருக்கிறது, எல்லா விதமான தீய விஷயங்களிலே இருந்தும் அல்லாவை தூய்மைப்படுத்துதல் அதுவும் இருக்கின்றது அந்த வார்த்தையிலே அப்படின்னு மைமூன் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுவார்கள். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இருக்கிறானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பெயரையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பேரையும் கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய பேரையும் டக்கு டக்குன்னு அவர் சொன்னார். நீங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு லைனாக மலக்குமார்களுடைய பெயர்களை சொன்னாங்க. அதே மாதிரி பறவைகளினுடைய பெயர்கள் முதல் கொண்டு, இது கழுகு, இது காகம், இது குருவி, இப்படி அவர்கள் பறவைகளுடைய பெயர்களையும் சொன்னார்கள். இப்படி நிறைய பொருள்களினுடைய பெயர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னாங்க. அப்போ இப்படி சொன்ன உடனே இப்போ மலக்குகள் விளங்கி கொண்டாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இல்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த இல்மு அது மலக்குமார்களிடத்திலே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஃபகால அம்பி ஊனி பி அஸ்மாயி ஹாவுலா, இவைகளினுடைய பெயர்களை எனக்கு சொல்லுங்கள். இன் குந்தும் சாதகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அப்படின்னு அல்லாஹ் சொன்னப்போ அவங்க காலு சுபஹானக், அல்லாவே நீ மகா தூயவன், லா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா, எதை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேற எந்த இல்முமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மலக்குகள் கூறினார்கள். இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீயே எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றாய். இப்போ அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட காலையா ஆதம், ஆதமே அம்பியூஹும் பி அஸ்மாயிஹிம், இவைகளுடைய பெயர்களை கூறு அப்படின்னு சொன்ன உடனே அவர் டக்கு டக்குன்னு எல்லா பேரையும் சொன்னார். பலம்மா அம்பாஹும் பி அஸ்மாயிஹிம், எப்பொழுது அவைகளினுடைய பெயர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளிடத்திலே கூறினார்களோ அப்போ அல்லாஹ் தாலா கூறினான், கால அலம் அகுல்லக்கும், உங்களிடத்திலே நான் கூறவில்லையா, இன்னி அலமு கைப ஸமாவாதி வல் அர்த், நிச்சயமாக நான் வானம் பூமியினுடைய மறைவான விஷயங்களை அறிந்தவன். வஅலமு மா துப்தூன வமா குன்தும் தக்துமூன,
நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ எதை மறைக்கிறீர்களோ அதையும் நான் அறிந்தவன் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இருக்கின்றானே கூறினான். குரானில் இது மாதிரி ஆயத்துக்கள் நிறைய இருக்குது. அல்லாஹ் தஆலா குரானிலே ஒரு வசனத்திலே அல்லாஹ் பேசும்போது, வைன் தஜ்ஹர் பில் கௌல், நீங்கள் வெளிப்படையாக பேசினாலும் சரி மறைத்து பேசினாலும் சரி, ஃபைன்னஹு யஅலமு ஸர்ர வ அஹ்ஃபா, அவன் ரகசியமானது மறைவானது வெளிப்படையானது எல்லாவற்றையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். இப்படி அல்லாஹ் குரானில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுவான். அதே மாதிரி குரானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது, அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹில்லதி யுஹ்ரிஜுல் ஹபா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்து, வானம் பூமியில இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு இவர்கள் சஜிதா செய்ய வேண்டாமா? வயஅலமு மா துஃபூன வ மா துஅலினூன், எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ வெளிப்படுத்துகிறீர்களோ அதையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா பேசுவான். அல்லாஹ்வுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இல்லை. அல்லாஹ் தாலா வெளிப்படையான விஷயம் மறைவான விஷயம் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இருக்கின்றானே அறிந்தவனாக இருக்கின்றான். உலமா பெருமக்கள் இருக்கிறார்களே, இந்த ஆயத்திலே வஅலமு மா துப்தூன், எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ அதை நான் அறிந்தவன் என்று அல்லாஹ் கூறினானே, அது அந்த மலக்குமார்கள் சொன்ன வார்த்தை. அதாவது மனிதன் இருக்கிறானே பூமியில ஃபசாது பண்ணுவான், படைச்சினா பூமியில அவன் இரத்தத்தை ஓட்டுவான், இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளார எதையும் மறைக்காம அவங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியும்பா. ஒமா குந்தும் தக்துமோன், எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அதுவும் எனக்கு தெரியும். எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அப்படின்னு சொன்னால் மலக்குமார்கள் யாரும் மறைக்கல. மறைச்சவன் அந்த இப்லீஸ் மட்டும்தான். இப்லீஸுடைய மனசில் பெருமை இருந்தது, உஜுபு இருந்தது. அதன் காரணத்தினால அவன் அவன் இருக்கிறானே மனசுக்குள்ளார ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் அது இருக்கும். கொஞ்சம் பேர் அப்படி தான் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேசுவாங்க. அது மாதிரி அங்கே இப்லீஸ் இருக்கிறானே, அல்லாஹ் தாலா இந்த மாதிரி சொன்ன நேரத்தில் மலக்குமார்கள் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க, மையுஃப்சிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா, ஃபசாது பண்ணக்கூடியவன் இரத்தத்தை ஓட்டக்கூடியவன் இவனை படைக்க போகிறாய் அப்படி சொன்னாங்க. ஆனால் இவன் மனசுக்குள்ளார நம்ம தான் சிறந்த படைப்பு, அல்லாஹ் எத்தனை படைப்புகளை படைத்தாலும் நாம தான் சிறந்த படைப்பு, நாம தான் கல்வியாளர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆணவம் அந்த இபிலீஸுக்குள்ளார அது இருந்துச்சு. அதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான், ஏய் நீ எதை வெளிப்படையாக சொல்கிறியோ அதுவும் எனக்கு தெரியும். நீ எதை உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு ஒன்றும் சொல்லாமல் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறியோ அதுவும் எனக்கு தெரியும். என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தாலா டெமோ காட்டின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெயர்கள் எல்லாவற்றையும் சொன்ன உடனேயே அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம பெயர்கள் சொல்லுங்கன்னா அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொன்ன உடனே மலக்குகள் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அல்லாஹ் தாலா கூறினான், இங்கே பாருங்க, எப்படி உங்களுக்கு இந்த பொருள்களினுடைய பேரெல்லாம் தெரியாதோ அதே மாதிரி மனிதனை நான் ஹலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கப் போறதில் இருக்கக்கூடிய ஹிக்மத்தும் உங்களுக்கு தெரியாது. மனிதர்களிலே தீயவர்களை நீங்கள் பேசுகிறீர்கள். மனிதர்களிலே தீயவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நல்லவர்களும் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு வழிபட்டவர்களும் மனிதர்களிலே இருக்கிறார்கள். நான் சொர்க்கத்தையும் நிரப்புவேன் நரகத்தையும் நிரப்புவேன் என்று நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால் எல்லாம் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. மனிதர்களில் இருக்கக்கூடிய ஹிக்குமத்து, மனிதன் படைக்கப்பட்டதினுடைய ஹிக்குமத்து அது உங்களுக்கு தெரியாது. எப்படி இந்த பொருள்களுடைய பேர் உங்களுக்கு தெரியாதோ அது மாதிரி அந்த ஹிக்குமத்தும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா கூறினான். இப்போ இதில் ஒரு கேள்வி ஒன்று ஏற்படுது. என்ன அப்படின்னு சொன்னால், உலமா பெருமக்கள் ஒமா குந்தும் தத்துமும், எதை நீங்கள் மறைக்கிறீர்களோ அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே, மறைத்தவன் இபிலீஸ் மட்டும்தான்.
ஆனால் அல்லாஹ் தாலா பேசும்போது தக்துமூன் என்று அல்லாஹ் தாலா பன்மையான வார்த்தையை வைத்து அல்லாஹ் பேசுகிறான். அது எப்படி ஒருமைக்கு பன்மையான வார்த்தை கொண்டு வரப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இதில் ஏற்படுகிறது. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால், அரபியுடைய கிராமரில் அதில் ஒருமைக்கு பன்மையான வார்த்தை பயன்படுத்துவது அது புழக்கத்திலே இருக்குது. அதுக்கு குரானிலேயும் நிறைய உதாரணங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். பனூ தமீம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு வெளியிலே இருந்து, அறைக்கு வெளியிலே இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் சத்தம் போட்டு கூப்பிட்டார். சத்தம் போட்டு கூப்பிட்டார். அப்போ அல்லாஹ் தாலா இருக்கிறானே அதை தடுத்தான். இது குரான்ல வருது. அல்லாஹ் தாலா சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் பேசும்போது, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராயில் ஹுஜராத், நிச்சயமாக எவர்கள் நாயகமே உங்களை அறைக்கு அப்பால் இருந்து அழைக்கின்றார்களோ, யுனாதூனக உங்களை அழைக்கிறார்களோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பன்மையான வார்த்தையை தான் அல்லாஹ் அங்கே பயன்படுத்துகிறான். யுனாதூன், யுனாதூன் அது பன்மையான வார்த்தை. கூப்பிட்டது ஒரு ஆள், ஆனால் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை பன்மையான வார்த்தை. இது எப்படி கிராமருக்கு தப்பாக இருந்துச்சுன்னா அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பான்? கிராமருக்கு தப்பாக இல்லை. இது அரபியில் இப்படி ஒரு புழக்கம் இருக்கிறது. அதாவது ஒருமைக்கு பன்மையினுடைய வார்த்தை. ஸோ அந்த அடிப்படையில் தான் மனசில் மறைச்சவன் இப்லீஸ் ஒருத்தன் தான். அதனால தான் அவன் சஜ்தா செய்ய மாட்டேன்னு சொன்னான். அது அடுத்த ஆயத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம பேசுவோம். அவன் ஒருத்தன் தான் மனசில். மற்ற மலக்குமார்கள் அவங்கெல்லாம் அவங்க மனசுக்குள்ளாரெல்லாம் ஒன்றும் வைக்கலை. எது அவங்களுக்கு தோணுச்சோ அதை வெளியில் சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் வெளியில் சொன்னதும் நமக்கு தெரியும்ப்பா. இந்த மனசில் மறைச்சிக்கிட்டு ஒரு பையன் இருக்கான்ல, இந்த இப்லீஸ் சைத்தான், அவன் என்ன நினைக்கிறாங்கிறதும் நமக்கு தெரியும். ஆமா குன்தும் தக்துமூன், அது பன்மையான வார்த்தை சொல்லப்பட்டிருந்தாலும் அது இபிலீஸை தான் அது குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி இப்படி உலமா பெருமக்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களோடு இந்த ஆயத்துக்கு இப்படியாக விளக்கம் சொல்லுகிறார்கள். ஹைர், இந்த ஆயத்துடைய விளக்கம் இதோட முடிகின்றது. பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லிஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரீன். இதில் மலக்குமார்கள் அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படியாக சொன்னது. எல்லாரும் சஜிதா பண்ணாங்க, இப்லீஸ் மட்டும் சஜிதா பண்ணலை. அதை பற்றி அல்லாஹ் தாலா அதில் பேசுகிறான். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி.